அல்லேலூயா. தேவன் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 28ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அரணாய் இருக்கிறார், ஒரு பெரிய பாதுகாப்பாய் இருக்கிறார். அவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். அந்த தெய்வீக அபிஷேகம் வருகிற போது, அந்த தெய்வீக அபிஷேகத்தின் பூரணத்துவம் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பெரிய பலனை கொண்டு வருகிறது. சங்கீதம் 28:7 சொல்லுகிற போது சொல்லுகிறான், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையிலே இந்த செய்தியை எடுத்தோம். இதனுடைய முழு செய்தியை நீங்கள் அங்கே போய் நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் என்ன செய்யுங்க, பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்த பிள்ளைகள் வாக்குத்தத்த ஆராதனைகளுக்கு வந்தவர்களுக்கு தெரியும், ஆண்டவர் அநேக காரியங்களை அந்த நாளிலே பேசினார். தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற போது இந்த வாக்குத்தத்தம் அவர் சொன்னார். இங்கே சொல்லுகிற போது சொல்லுகிறான், கர்த்தர் தம்மை அபிஷேகம் பண்ணுகிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்முடைய பலனாய் இருப்பார். எல்லா பலவீன நேரங்களிலும் அந்த அபிஷேகத்தினாலே உண்டாகிற அந்த பலன், அது மாத்திரம் சொல்லுகிறான், அவர் என்னுடைய கேடகமாய் இருப்பார், எல்லா வகையிலும் ஒரு பாதுகாப்பாய் இருப்பார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, அந்த இருதயம் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ந்திருக்கும்படி சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி பாருங்க, அந்த தேவ பலனும் தேவன் அருளுகிற சமாதானமும் கடந்து வரும். அநேக ஆசீர்வாதங்கள். ஆபகுக் 3:19 சொல்லுகிறான், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன செய்வாரா, நமக்குண்டான காரியங்களிலே வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் கிறிஸ்து தேவ பலனாயிருக்கிறார், தேவனுடைய கரம் கூட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, சங்கீதம் 18:1 சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. பாருங்க, நாம தேவனை நேசிக்கிற போதெல்லாம் சங்கீதம் 92:10 சொல்லுகிறது, அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அவர் நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவோம். அபிஷேகம் கொண்டு வருகிற எல்லா விதமான அந்த பாதுகாப்பு யோவேல் 3:16 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். நாகும் 1:7 சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. சங்கீதம் 46:1 அப்படித்தான் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே இருக்கன்னா, இதெல்லாம் நம்ம அந்த வாக்குத்தத்த செய்தியில இன்னும் இதோட அநேக காரியங்களை எடுத்திருக்கிறோம். ஆகையினாலே அவைகளை போய் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இன்றைக்கு செய்தி இந்த வாக்குத்தத்த செய்தி தான். அதோடு கூட தேவன் விரும்புகிறவைகளை ஆண்டவர் சொன்னார். சங்கீதம் 28:8 கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர்.
பலனாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார். எல்லா சூழலிலும் அவர் என்ன செய்கிறாரா? நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆகையினால் அந்த தேவனை சரியாய் உணர்ந்து கொள்ளும்படியாய் இந்த காலவேளையில் ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். ஒன்று, அபிஷேகம் பண்ணினவரும் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகம் பண்ணினவரையும் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களையும் நாம் பார்க்கிறோம். 2வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் பண்ணினவரும் அபிஷேகத்தினுடைய பலன்களும் என்று சொல்லி பார்க்கிறோம். அபிஷேகத்தினாலே உண்டாகிற பலன்கள், நன்மைகள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் ஆண்டவருக்கு மகிமையாக. அது மாத்திரமல்ல, 3வது, அபிஷேகம் பண்ணினவரும் அபிஷேகத்தினுடைய எதிர்பார்ப்புகளும். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிற போதே அந்த அபிஷேகம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட என்ன செய்யப்படுகிறதா? கொடுக்கப்படுகிறது. அப்போ அதை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற அந்த பலனையும், கர்த்தர் தருகிற பாதுகாப்பையும், அந்த மேன்மையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். கவனிங்கள் என்னோடு கூட. முதல் காரியம், அபிஷேகம் பண்ணினவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களும். 2 கொரிந்தியர் 1:21 வாசிக்கிறோம். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1:21. பாருங்க, பவுல் அங்கே பேசுகிற போது சொல்லுகிறான், உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அது என்ன அபிஷேகமாய் இருக்கட்டும், யார் மூலமாய் நீங்கள் அதை பெற்றிருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் என் மேலே என்ன செய்திருக்கிறது? கடந்து வந்திருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நான் பெற்று இருக்கிறேன். எவ்வளோ பேர் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? சும்மா கை தூக்கி காட்டுங்க. கையை தூக்குறதுக்கே கஷ்டப்பட்டு அப்புறம் எப்படி தான் உங்களை நம்பி அபிஷேகத்தை அவர் கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்? சொல்றாரு, நான் தான் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், உங்கள் மேலே என்னுடைய அபிஷேகத்தை நான் தான் வைத்திருக்கிறேன். அப்போ தேவன் அபிஷேகம் பண்ணினவர். அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியும். வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமுடைய தேவன், எல்லா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறவர். அவருடைய மகிமையை நீங்க சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அநேகர் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது, யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது, யாரையெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்களை எல்லாம் தேவன் என்ன செய்கிறாரா? அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். என்னோடு கூட என்னாகவும் 27:18 வாசிப்பீர்களானால் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிற போது சொன்னார், ஆவியை பெற்றிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாய் நீ என்ன செய்ய தெரிந்து கொள். நல்ல கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நூனின் குமாரனாகிய யோசுவாவை தெரிந்து கொண்டார். அவனை எப்போ தெரிந்து கொண்டார்னு சொன்னா, அவனுடைய வாலிப பிராயத்திலே. யோசுவாவினுடைய வாழ்வின் பல கட்டங்கள் வேதம் பேசுகிறது. வாலிபனாக ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற போது ஆண்டவர் அவனை என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க யோசுவாவை எப்படி சொல்லுவாரு? அவன் எப்படி இருக்கிறானா? புருஷனாகிய யோசுவான்னு போட்டிருக்கு. இன்னும் பின்னால போகும்போது சொன்னாரு, யோசுவா உனக்கு வயசாயிட்டதுன்னு சொல்லுவார். அப்படி நிறைய இடங்கள்ல யோசுவாவை பேசுகிறார். போகட்டும், அதெல்லாம் நம்முடைய செய்தி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா அபிஷேகம் பண்ணப்படும்படியாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். 1 சாமுவேல் 9:16-17 வசனங்கள் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் தேவனிடத்திலே ஒரு ராஜாவை கேட்டபோது ஆண்டவர் இங்கே சவுலை என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அபிஷேகம் பண்ணும்படி அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மாறுகிறான். சங்கீதம் 89:20 வாசிக்கிற போது அந்த வேத பகுதி சொல்லுகிறது, வாசிங்கள் பாருங்க. என் தாசனாகிய தாவீதை நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டுபிடித்திருக்கிறேன். வாசிங்கம்மா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பாருங்க, இந்த வசனங்கள்லாம் எதுக்குன்னு சொன்னா, தேவன் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் சொன்னா, தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எப்படி ஒரு மோசேயை தெரிந்து கொண்டது போல, ஒரு யோசுவாவை தெரிந்து கொண்டது போல, ஒரு தாவீதை தெரிந்து கொண்டது போல தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது கவனிங்க, தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணும்படி தெரிந்து கொள்ளுகிறதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அவனை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவனுக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அவனுக்கென்று ஒரு நோக்கம், ஒரு டாஸ்க். இதை அவன் செய்து முடித்தாக வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு வேலை கொடுக்கப்படும். தேவன் பாருங்க, ஒரு மனுஷனை தெரிந்து கொண்ட போது, நாம 27:18-19 வாசிக்கிற போது, யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்னு போடப்பட்டிருக்கு தெரியுங்களா? அவன் என்ன செய்யணுமா, அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே மோசேயினாலே தேவன் அவனை தெரிந்து கொள்ளுகிற போது நோக்கம் என்னன்னு சொன்னா, தேவ ஜனங்களை வாக்குத்தத்தமான கானானுக்குள் நடத்தி கொண்டு போக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் கவனிங்க, யோசுவா 1:6 சொல்லுகிறது, ஆண்டவர் யோசுவாவோடு கூட பேசுகிற போது சொன்னார், யோசுவாவே பலன் கொண்டு திடமனதாயிரு. வாசிங்கள். இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யோசுவாவை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை எல்லாம் என்ன செய்யணும் பாருங்களேன். மோசேயை தெரிந்து கொள்ளுகிற போது மோசே சொன்னார், மோசே நீ வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், என் ஜனங்களை நீ அங்கிருந்து என்ன செய்ய வேண்டும். ஏன்னா அவன் மேல ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்தது. ஏன் அந்த அபிஷேகம்னு சொன்னா, அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் மேலே வைக்கப்பட்டிருந்த தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னா, இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வா. யோசுவாவை தெரிந்து கொண்டு தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுகிற போது அவனுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னன்னு சொன்னா, இந்த லட்சோபலட்சம் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கானானுக்குள்ளாய் நடத்தி கொண்டு போக வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் இந்த ஒவ்வொருவனுடைய பிதாக்களுக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறேன், அந்த கோத்திரங்களின்படி நீ அந்த தேசத்தை என்ன செய்ய வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லார் மேலும் தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிற போது, சவுலை தேவன் தெரிந்து கொள்ளுகிற போது ஒரே ஒரு நோக்கம்தான் ஆண்டவருக்கு, நீங்கள் தேவ ஜனங்களை நடத்தியாக வேண்டும். தாவீதை குறித்து, சவுலை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, இந்த ஜனங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். இந்த ஜனங்களுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒரு பாதுகாப்பாக அரணாக நிற்க வேண்டும். இந்த ஜனங்களுடைய எதிரிகளை, தேவனுடைய சத்துருக்களை நீங்கள் சங்காரம் பண்ண வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எதிர்பார்ப்பிலே, இந்த திட்டத்திலே சவுல் தோற்று போகிறான், தாவீது ஜெயிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை யுத்தங்கள்! தாவீதுனுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படிதான் இருந்தது, யுத்த களத்திலே தான் இருக்கிறான். இரவும் பகலும் யுத்தங்கள், எல்லா நேரங்களிலும் யுத்தங்கள். வேதம் அவனை எப்படி சொல்லுகிறது சொன்னா, இரத்த கரைபடிந்த கரங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொன்னா, தேவன் என்னை அழைத்த அழைப்பு, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி எல்லையை தாவீது வந்து பிடிக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஒரு இடம் விடாதபடிக்கு தேவனுக்காக யுத்தத்தை நடத்துகிறான். தேவ ஜனங்களுக்காக யுத்தத்துக்குள்ளாய் கடந்து போகிறான். தேவனுடைய சத்துருக்களை சங்காரம் பண்ணுகிறான். ஆகாபை சவுல் உயிரோடு விட்ட போது சாமுவேல் வந்து அப்படிதான் கேட்பார், உன்னை கர்த்தர்
ஒன்றும் இல்லாத இடத்தில் நீ சிறியவனாய் இருந்தபோது உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து உன்னை அபிஷேகம் பண்ணினது எதுக்கு? இந்த சத்துருக்களை சங்காரம் பண்ணதானே. அவன் சொல்லுவான், இல்லை எல்லாரையும் சங்காரம் பண்ணினேன் என்று சொல்லுகிற போது சவுல் சொல்லுவான், அப்படியானால் என் காதுகளிலே கேட்கிற மாடுகளின் ஆடுகளின் சத்தம் என்ன சொன்ன? இல்லை இல்லை, முதல் தரமானதெல்லாம் விட்டுட்டோம், ஆகாப உயிரோடு தான் பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். இதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, இதற்காக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணப்படவில்லை. தேவனுடைய எதிர்பார்ப்பு சத்துருக்களை சங்காரம் பண்ணுன்னு சொன்னா சர்வ சங்காரம் பண்ணும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தாவீது அதைத்தான் செய்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிறார், தம்முடைய ஜனங்கள் மேலே ஒரு நோக்கத்தை வைக்கிறார். அந்த நோக்கத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த அபிஷேகம் கிறிஸ்து அனுப்பப்படுகிற போது கிறிஸ்துவின் மேலே இருந்த பிதாவினுடைய நோக்கம் என்ன? எஸ்ஐயா 61:1 சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், தேவனுடைய பிரசன்னம் என் மேலே இருக்கிறது. ஆண்டவர் ஏன் அனுப்பி இருக்கிறார்? தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும், வியாதிப்பட்டவர்களை குணமாக்க வேண்டும், சிறைகளை மாற்ற வேண்டும், ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். லூக்கா 4:18 அப்படித்தான் சொல்லுகிறது. இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னான். அப்போ நல்ல கவனிங்க, தேவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மையும் அபிஷேகம் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கும் என்ன வச்சிருப்பாரு? மோசேக்கு வைத்திருந்தது போல நமக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. யோசுவாவுக்கு வைத்திருந்தது போல தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கிறதா? ஒரு திட்டம் இருக்கிறது. மத்தேயு 28:19 வாசிக்கிற போது அசனா, நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யுங்க? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சகல ஜாதிகளை சீஷராக்கணும், அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றணும். இதுதான் நம்முடைய நோக்கம். ஆண்டவருக்காக வேலை செய்தாக வேண்டும். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு வேலை என்னன்னு சொன்னா, இந்த தேசத்தை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தினாலே நிரப்பியாக வேண்டும், வேலை செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 9:16 பவுல் பேசுகிற போது சொல்லுகிறான், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு, நல்ல சத்தமா சொல்லுங்க, என்னவா? தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவ பிள்ளைகளாக உனக்கு ஒரு வேலை, தேவ பிள்ளைகளாக உண்மையிலே ஒரு நோக்கம். ஏன் உன்னை தெரிந்து கொண்டார்? ஏன் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார்? தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தோடு கூட தேவனுடைய வேலை செய்தாக வேண்டும். எத்தனை பேருக்கு தேவராஜ்யத்தின் செய்தியை சொல்லி இருக்கிறீர்கள்? தேவராஜ்யம் என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவராஜ்யத்தை உணர்ந்து கொண்டு தேவராஜ்யத்தின் செய்தியை கொண்டு போய் ஜனங்களை கட்டவிழ்த்து ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துகிறதுல ஒன்னும் இதுவரைக்கும் சாதிக்கல. பவுல் சொல்லுகிறான், சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லையா? நீங்க பின்னாடி இந்த வேதத்தினுடைய கடைசி பகுதிகளுக்கு போய் பார்ப்பீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு மேப்பு போடப்பட்டிருக்கும். அந்த மேப் என்ன இருக்குன்னு சொன்னா, பவுலுடைய மிஷனரி பிரயாணங்கள் என்று சொல்லி அந்த மேப் இருக்கும். அதை போய் உட்கார்ந்து நேரம் எடுத்து போய் பாருங்க. ஏன்னா 3 மிஷனரி பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறான். கடல்களை தாண்டி கடல்களுக்கூடாக, தேசங்களை தாண்டி தேசங்களுக்குள்ளாக, பலாயிரம் மைல்கள் ஒன்றுமில்லாத சூழல்களிலே, தண்ணீரிலே சத்துருக்களுக்கு எதிர்கொண்டு பிசாசின் வல்லமைகளோடு போராடி எத்தனை தேசங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சபைகளை கட்டி எழுப்பி தேவ ஜனங்களை சுவிசேஷத்தினாலே நிரப்பினவன் சொல்லுகிறான், மேன்மை பாராட்டும்படி நான் இதுவரைக்கும் ஒன்றையும் செய்ய. ஒரு சின்ன கிராமத்து ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டா நம்மால கையிலே பிடிக்க முடியாது. ஒரு மாசம் பூரா பேசிட்டே இருப்பான். ஒரு வீட்டு கூட்டத்தை நடத்திட்டு அது பெரிய சாதனை. யோசிச்சு பாருங்க. பின்னாடி போய் நீங்க அந்த மேப்பை எடுத்து பாருங்க. அங்கே பவுல் பிரயாணம் பண்ணின தேசங்கள்னு இருக்கும் அந்த பைபிள்ல பின்னால.
அதை போய் பாருங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எவ்வளோ தூரம்னு நீ கூகுள் இருக்குல்ல, ஒவ்வொரு ஊர் பேர் இருக்குல்ல, அந்த ஊர் பேரை தட்டி இதுக்கு எவ்வளோ தூரம், எப்படியெல்லாம் பிரயாணம் பண்ண முடியும், அப்படியே ரோட்டு வழியாக போக முடியுமா, கடல் வழியாக போக முடியுமா, போய் உட்கார்ந்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமுண்டாடேன்னு சொன்னா அவன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அவனை சும்மா இருக்க விடலை. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கு தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உண்மையிலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார், உனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? செய்தாக வேண்டும். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அதுதான் நமக்கு ஐயோ அதை எப்படி பாஸ்டர் செய்ய முடியும், அதை எப்படி செய்கிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, மோசேயை தேவன் அழைத்த போது மோசேயின் மேலே ஊற்றப்பட்டிருந்த அந்த அபிஷேகம் எப்படி தெரியுங்களா? அவன் மேல் இருந்து 70 பேர் மேல எடுத்து வைத்தான்னு போட்டிருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மகா பெரிய தேவன் சும்மா கூப்பிடல, சும்மா அனுப்பல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயை பார்த்து சொன்னார், மோசே நீ போ, நான் உன் கூட வருவேன்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே சொன்ன, ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே போக முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், மந்தனா உள்ளவன், திக்குவாய் உள்ளவன், ஒன்றும் பெரிய திறமை கிடையாது, ஒன்றும் பரிப்பறிவு கிடையாது, ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொன்னார், உன் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் இருக்கிறதே அது உன்னோடு கூட இருக்கும், காரியமாற்றுன்னு சொன்னார். எகிப்தை 10 அற்புதங்களினாலே அசைக்கிறதை பார்க்கிறோம். லட்சோப லட்சம் ஜனங்களை ஒன்றுமில்லாதவன் வெளியே நடத்தி கொண்டு வந்தான். ஏன் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான பலன் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவன் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம், அதற்கூடாக இருந்த தேவனுடைய வல்லமை. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் அழைத்து அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து அனுப்புகிற போது வெறுமனே அனுப்புகிறதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது யோசுவாவை தெரிந்து கொண்டார், யோசுவாவை அனுப்புகிறார், யோசுவா புறப்பட்டு போகிறான். யோசுவாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். 31 ராஜாக்களை கொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 31 தேசங்களை பிடிக்கிறான், எரிகோவை உடைத்து கொண்டு முன்னேறுகிறான், யோர்தானை பிளந்து கொண்டு கடந்து போகிறான். லட்சோப லட்சம் ஜனங்களுக்கான இடங்களை பகிர்ந்து கொடுக்கும்படியாக எத்தனை போராட்டங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்திவிட்டு யுத்தத்தை தொடர்கிறான். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? ஒரு சாதாரணமானவனாலே ஆகிறது அல்ல, உள்ளே இருக்கிற அபிஷேகம் அதை செய்யும். ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உனக்குள்ளாக ஊற்றுகிற போது அந்த அபிஷேகம் உனக்குள்ளாக இருந்து காரியம் மாற்றும். எரிகோ ஒன்றுமில்லாமல் போகும், யோர்தான் வறண்டு போகும், சூரியனும் சந்திரனும் அப்படியே தரித்து நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்று சொன்னா கூட இருக்கிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை அனுப்புகிற போது வெறுமனே அனுப்புகிறது இல்லை. கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவர் தான் சொன்னார். அவர் சொல்லுகிற போது சொன்னார், ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருந்தது. பிசாசின் வல்லமையிலிருந்து, வியாதியிலிருந்து, நோய்களிலிருந்து தேவன் விடுதலை தருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, அதே வல்லமை தேவன் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை கொண்டு செய்வார். எப்போ தெரியும்னா, போய் களத்தில் இறங்கி களமாடுகிற போது தான் தெரியும் கர்த்தர் எதை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டேன்னு சொன்னா, ஒவ்வொரு சூழல்களுக்கூடாக கடந்து போகிற போது ஒரு மனுஷன் சொல்லுகிற போது சொல்லுகிறான், அந்த பலம் உள்ளதான சூழல்கள் நெருக்கம் போலதான் இருக்கும், போராட்டங்கள் போலதான் இருக்கும், பாடுகள் போலதான் இருக்கும். அப்படிப்பட்டதானே அந்த சூழல்கள், ஒன்றுமில்லாத ஒரு சூழல்கள் யாரை உருவாக்கும் தெரியுமா? ஒரு பலமுள்ள மனிதனை உருவாக்கும். போராடி 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 என்ன செய்வான்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும், பலமுள்ளவனாய் மாறி போவான். பாருங்க, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தா அவன் எப்படி மாறி போவானா? பலவீனனா தான் இருப்பான். என்ன எல்லாம் இருக்கு, உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான். ஒன்றும் இல்லாதவன் என்ன செய்கிறான்? போராடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, தேவன் நம்மை நடத்துகிற போது ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றினார், நமக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தார். அந்த நோக்கத்தை செய்து முடிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாராம்? நம்மை நடத்தி கொண்டு போவார்.
தாவீதை அழைத்த அழைப்பிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அவனை நடத்தக்கூடுமானால் ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய தரிசனத்தை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது. இரண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் பண்ணினவரும் அபிஷேகத்தின் பலன்களும். நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா அந்த அபிஷேகம் மிகுந்த பலனை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே அதுதான். கர்த்தர் என்ன செய்வார் சொன்னா நமக்கு பலன் தருகிற தேவன். பாருங்க, இங்க என்னோடு கூட அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது. வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாருங்களேன், முதல் என்னன்னு சொன்னா அபிஷேகம் வருகிற போது தேவன் நம்மோடு கூட இருப்பார். என்ன நன்மைன்னு சொன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நம்மோடு கூட இருப்பார். பிசாசையும் அவருடைய வல்லமைகளையும் மரணத்தையும் ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்கி ஒரு பெரிய ஜெயம் எடுத்த கிறிஸ்து என்ன செய்வாரா, நம்மோடு கூட இருப்பார். மத்தேயு 28:20 அப்படித்தான் சொன்னார், நான் அபிஷேகம் பண்ணுகிறேன், உன்னை அனுப்புகிறேன், நீ போ, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அபிஷேகம் என்ன செய்யும் சொன்னா தேவ பிரசன்னத்தை நமக்குள்ளாய் கொண்டு வரும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஏசாயா 45:1 சொல்லுகிறது, கவனியுங்கள், நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படி அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு நான் அவனுக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கும்படி பூட்டப்பட்ட கதவுகளை உடைத்தெறிவேன் என்று சொல்லுகிறார். அபிஷேகம் என்ன பலனை கொண்டு வரும் சொன்னா, உனக்கு முன்னாலே ஒரு திறந்த வாசல், ஒருவன் உன்னை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் கூட இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா பார்த்து அப்படித்தான் சொன்னார். யோசுவா 1:5 சொல்லுகிறது, யோசுவா பயப்படாதே, கலங்காதே, தைரியமாயிரு, போகிற இடம்லாம் நான் கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்னாலே எதிர்த்து நிற்கிறது இல்லை. ஏன்னா அந்த அபிஷேகம் என்ன செய்யும்னு சொன்னா நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். அதோடு கூட அப்போஸ்தலர் 11:28 சொல்லுகிறது, அகபு எழுந்து பேசுகிறான், நாட்கள் வருகிறது, தேசத்திலே பஞ்சம் உண்டாகும். வாசிங்கள் 28. அப்போஸ்தலர் 11:28. பாருங்க, அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று. பாருங்க, அந்த அபிஷேகம் என்ன செய்யும் சொன்னா வருங்காரியங்களை நமக்கு சொல்லும், என்ன சம்பவிக்க போகிறது என்பதை சொல்லும். அவன் எழும்பி பேசுகிறான். அது அப்படியே என்ன செய்ததா, கிழவுதியு ராயனுடைய காலங்களிலே நிறைவேறுகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, தேவ பிள்ளைகளாக நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் வருங்காரியங்களை காண்பித்து கொடுக்கும். என்ன சம்பவிக்க போகிறது, தேசத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பங்களிலே சகலவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி தருவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் முழுவதும் அப்படி அநேகரை நீங்கள் பார்க்க முடியும். தானியேலுக்கு தேவன் அப்படித்தான் வெளிப்படுத்தி தந்தார். யோசேப்புக்கு கர்த்தர் அப்படித்தான் வெளிப்படுத்தி தந்தார். சம்பவிக்க போகிறவைகள் ஒவ்வொன்றையும். அப்போ தேவ ஆவியானவர் இருக்கிற போது எதிர்காலங்களை அறிந்து கொள்ள அவர் உதவி செய்கிறார். சங்கீதம் 18:50 சொல்லுகிறது, ஆவியானவர் வருகிற போது அந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா செய்யுமா, நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகள் மேலும் கிருபையை கொண்டு போய் வைக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது, தாம் அபிஷேகம் பண்ணின மகத்தான ரட்சிப்பை அடித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அபிஷேகம் இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான். அபிஷேகம் இருக்குதா, தைரியமா இரு, கவலைப்படாது இரு, உன் சந்ததி பெருகும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் இருக்குதா, கவலைப்படாது இரு, கிருபை உன்னை விட்டு எடுபட்டு போகாது. அபிஷேகம் இருக்குதா, தைரியமா இரு, அந்த கிருபை சந்ததிகளை தாண்டி சந்ததிகளுக்குள்ளாய் போகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அந்த அபிஷேகத்திலே நிரம்பி கடந்து போகிற போது சந்ததிகளை தாண்டி சந்ததிகளுக்குள்ளாக என்ன போகுமா, அந்த கிருபை கடந்து போகும் என்று எழுதப்பட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, இந்த நன்மைகள், ஆவியானவர் தருகிற அந்த பலன்கள். கவனியுங்கள், என்னோடு கூட சங்கீதம் 20:6 வாசியுங்கள்.
சங்கீதம் அறிந்திருக்கிறேன், காண்பித்து. நல்லா கவனிங்களேன், தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பார், அவங்களுடைய மன்றாட்டுகளை கேட்பார். ஏன்னு சொன்னா அந்த அபிஷேகம் இருக்கிற போது ஆண்டவர் கட்டாயம் ஜெபத்துக்கு பதில் செய்வார். ஜெபத்துக்கு பதில் வரும். பரலோகத்திலிருந்து என்ன வருமா? ஜெபத்துக்கு பதில் வரும். தேவ பிள்ளைகள் அப்படி முழங்கால் படிட்டு அபிஷேகத்தில் நிரம்பி நீங்க ஜெபிக்கிற போது தேவன் என்ன செய்வாரா? அந்த ஜெபத்தை தள்ளவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபம் நம்முடைய வாழ்விலே நன்மைகளை கொண்டு வரும். 1 நாளாகமத்தில் வாசிக்கிறோம் 16:22 ஆண்டவர் சொல்லுகிற போது சொன்னார், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். பாருங்க எவ்வளோ பெரிய பாதுகாப்பு தெரியுமா? ஏன்னா அந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணினவனை தொடாதே, என் தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாத. ஏன்னா நம்மை சூட பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவன். இந்த அபிஷேகம் எத்தனை விதமான நன்மைகளை கொண்டு வரும். 1 யோவான் 2:20 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், சகல விதமான வெளிப்பாடுகளை தருவான். காரியங்களை அப்படியே சடுதியில் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்றும் விளங்கலை, ஒன்றும் புரியலை, எதை குறிச்சும் கவலைப்படாதே. ஆவியானவர் இருந்தால் என்ன செய்வாரா? எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி தருவார், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். 27வது வசனம் சொல்லுகிறது, அந்த அபிஷேகம் மாறாத அபிஷேகம், அந்த அபிஷேகம் நித்திய அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நன்மைகளினாலே நம்மை நிரப்பும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் அந்த அபிஷேகத்தை நீங்கள் சரியாய் பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அபிஷேகத்தினுடைய அந்த பூரண நன்மைகள் அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். அபிஷேகம் பண்ணினவரின் அந்த அபிஷேகத்தினுடைய எதிர்பார்ப்பு. 3வது காரியம் அதுதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகம் பண்ணினவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடத்திலே ஒன்றை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனாலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், தேவன் எனக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் அதற்குரிய காரியங்களை தருகிறார், பலனை, ஞானத்தை, கிருபையை தருகிறார், எல்லாவற்றையும் தருகிறவே என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, லேவியராகமத்தில் வாசிக்கிறோம். என்னோடு கூட லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். லேவியராகமம் 21:10 பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் என்ன செய்யணுமா? அவனுடைய வஸ்திரங்களை தரிக்கும்படிக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறானா. முதல் காரியம் என்னன்னு சொன்னா, அந்த அபிஷேகம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாகணும். எல்லாரும் மாதிரியே நீ வாழ முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் மாதிரியே வாழ முடியாது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை கூப்பிடல. இங்கே சொல்லப்பட்டு தொடர்ந்து அந்த அதிகாரத்தின் பின்பகுதிகளெல்லாம் வாசிங்க. அவர் சொல்கிறாரு, இவைகளாலே உன்னை தீட்டுப்படுத்தாதே, இங்கே போகாதே, இவைகளை சாப்பிடாதே, இவைகளை உடுத்தாதே. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, தெய்வீக அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாகணும். ஆண்டவர் பிள்ளைனா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது சொன்னா அதுக்குரிய அந்த அடையாளங்கள், தேவ பிள்ளைகளாக நம்மை அடையாளம் காண்பிக்கணும். உடுத்துறதுல இருந்து என்னவா எல்லாவற்றிலும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் மண்டை வெட்டெல்லாம் சரியா இருக்கணும். உலகத்தை அப்படியே ஒட்டி வெட்டின்னு சுற்றின்னு இருக்கான். 3 கோடு போட்டு 4 கோடு போட்டுன்னா நீ அப்படியே போட்டினா உனக்கும் அவனுக்கும் என்ன இல்லை? தேவ பிள்ளைன்னு சொன்னா நான் தேவனாலே அபிஷேகம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, நீங்க எப்படி இருப்பீங்களா? சாட்சியாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாகணும். 1 சாமுவேல் 9:15 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, சாமுவேலிடத்தில் தேவன் பேசினார், நாளைக்கு பென்யமீன் மைட்டான ஒரு மனுஷனை உங்ககிட்ட நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். வாசிங்க 15வது வசனம் பாருங்க. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே
கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை நேரத்துக்கு பென்யமீன் நாட்டான ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். நல்லா கவனிங்க, அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அப்போ என்னன்னு சொன்னால், அபிஷேகத்தினுடைய அந்த அடிப்படை தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், என் எதிர்பார்ப்பை நிறைவேற்று. தெய்வீக எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். இங்கே பாருங்களேன், சவுல் மேலே ஒரு அபிஷேகம் எதுக்கு ஊட்டப்பட்டதுன்னு சொன்னா, அவர் அவனை எதிர்பார்க்கிறார். இவன் வருவான், என் ஜனம் இவ்வளோ போராடுது, இவ்வளோ கூப்பாடு போடுது, இவ்வளோ ஜெபம் பண்ணுது, இந்த ஜனத்தை பாதுகாக்கணும், அதுக்காகவே நான் அவனை அபிஷேகம் பண்ணுகிறேன். சவுல் என்ன செய்தானா? தோற்று போனான்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதை என்ன எதிர்பார்க்கறது சொன்னால், இந்த தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். எபிரேயர் 1:9 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் உன் மேலே இருக்குமானால் நீ எப்படி வாழணுமா? நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். 2 காரியம்தான். நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், இதெல்லாம் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். சகரியா 4:14 சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நீ நிற்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது 13-14 வசனங்கள்ல. பாருங்களேன், அந்த 13வது வசனத்தில் சொன்னார், ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த பொன்னிறமான ஒலிவ எண்ணெய் வழிய பண்ணுகிற இந்த மரங்கள், இந்த கிளைகள், இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் என்னன்னு தெரியாதா? இவைகள் தேவ சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எங்கே நிற்கணுமா? தேவ சமூகத்தில் நிற்கணும், தேவனுக்கு முன்னால் நிற்கணும். எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஏன்னா அந்த அபிஷேகத்தினுடைய நோக்கமே, நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், என் பிள்ளை என் சமூகத்தில் நிற்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து லேவியராகமம் 4:3 நீங்கள் வாசிக்கிற போது அந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் பாவம் செய்து வந்தால், ஒரு மனுஷன் குற்றம் செய்து வந்தால், ஒரு மனுஷன் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் இருந்தால், தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்தால், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ அவனுக்காக பரிந்து பேச வேண்டும். இங்க வார்த்தை அப்படிதான் போடப்பட்டிருக்கு. ஆசாரிய வேலை என்னன்னு சொன்னா, ஒருவன் குற்றம் செய்து வந்திருக்கிறான், ஒருவன் பாவம் செய்து வருகிறான், ஒருவன் மீறுதல் செய்து வருகிறான், நீ பலி செலுத்தி தேவ சமூகத்திலே அவனுக்காக பரிந்து பேச வேண்டும். அன்றைக்கு ஆசாரியர்கள் பலி செலுத்தி பரிந்து பேசினார்கள். இன்றைக்கு தேவ ஜனமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா, நம்மிடத்துல வருகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் தேவ சமூகத்திலே பரிந்து பேசி நின்றாக வேண்டும். சாமுவேல் சொன்னா, உங்களுக்காக நானும் ஜெபம் பண்ணலன்னு சொன்னா, நான் பாவம் செய்கிறவனாக இருப்பேன்னு சொன்னா. அப்போ தேவ பிள்ளைகள் பாருங்களேன், அந்த அபிஷேகத்தில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, தெய்வீக உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த உறவு ஆண்டவருக்கு மகிமுண்டாட். யோவான் 15:4 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலே நீங்கள் என்ன செய்திருக்கணும்? நிலைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கனி கொடுப்பீர்கள். 15வது அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. 5வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, 16வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏன்னா நீங்க தேவனிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தில் இல்லைன்னு சொன்னா, 1 யோவான் 2:28 சொல்லுகிறது, அவர் வரும் நாளிலே வெட்கப்பட்டு போவாய். அவர் வரும்போது நீ வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவரோடு கூட அந்த உறவிலே நிலைத்திருக்கணும், நேரம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமுண்டா. ஏன்னா அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னா, தேவனுடைய எதிர்பார்ப்பு தெய்வீக உறவிலே நிலைத்திருங்கள். கடைசியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 10:1 வாசிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், சீஷர்களை எல்லாம் பார்த்து வாசிங்கள். 10ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து, கவனிங்கள், அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும். பாருங்க, ஒரு அபிஷேகம் உன் மேலே இருக்குன்னு சொன்னா, தேவன் உன்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அந்த தெய்வீக அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும்.
தேவனுடைய பிள்ளையாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா ஒரு தைரியத்தோடு கூட என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஆவியானவர் தருகிற அந்த அதிகாரம் அந்த 1 கொரிந்தியர் 12 வாசிங்கன்னா 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, பிரயோஜனத்துக்காக தரப்பட்டு, அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், அந்த ஆவியினாலே ஒருவே குணமாக்க முடியும், அந்த ஆவியினாலே ஒருவே ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும். பாருங்க, தொடர்ந்து அந்த 11வது வசனம் வரைக்கும் அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, தம்பி சந்தோஷ் இங்க வாங்க, எங்க போறியா, இங்க வாங்க, இங்க வா, உட்கார், உங்களுக்காக தான் பேசினார், உட்கார். சர்வீஸ்க்கு வந்தா தேவ சமூகத்தில் நேரம் எடுங்க. இவ்வளோ நேரம் அதை தான் பேசணும். கொண்ட தண்ணிக்காய் எதுக்கு பேசுகிறோம்? தேவ சமூகத்தில் நிலைத்து ஜெபம் முடிஞ்சு எல்லாரும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. அவ்வளோ அவசரமாக எங்கே போய் என்ன சாதிக்க போகிறீங்க? கவனிங்க. ஏன்னா தேவன் உங்களை அதிகாரப்படுத்தி இருந்தால் அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த அதிகாரத்தை ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பயந்து போகிறதற்காக உனக்கு அபிஷேகம் கொடுக்கல. ஒவ்வொரு சூழல்களையும் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். சகல விதமான ஆண்டவருக்கு மகிமைன்னா எல்லாவற்றின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை நாம் சரியாய் பயன்படுத்துகிற போது ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த அபிஷேகத்தினுடைய பரிபூரண நன்மைகளை நமக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அந்த பரிபூரண நன்மைகள் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை, சந்ததிகளை தாண்டி சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தெய்வீக அபிஷேகத்தினுடைய நோக்கம், தேவன் பாருங்களேன், அந்த அபிஷேகம் உனக்குள்ளாக வருகிற போது தேவன் உனக்கு ஒரு தரிசனத்தை தருவார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஆவியானவர் வேண்டிய சகல கிருபையை தருவார், சகல விதமான வல்லமைகளை தருவார். ஏன்னா அந்த வேலை நம்முடையது அல்ல, ஊழியம் கர்த்தருடையது, வேலை கர்த்தருடையது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன செய்வாராம், கூட இருந்து நடத்துவார். ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவே, அவர் மாறாதவே, அவருடைய வார்த்தை மாறாது. ஒவ்வொரு நாளும் நடத்துவேன்னு சொன்னவே கட்டாயம் நடத்துவார். இந்த மாதத்திலும் வாக்கு கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தினால நிரப்புவேன், நீ பலனடைவாய், பாதுகாப்பாய் இருப்பாய், தேவநாமம் என்ன செய்யுமா, நம் மூலம் மகிமைப்படும்.